தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2026ல நம்ம சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தல்ல கருத்து கணிப்புகள் நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்குமா, இல்ல அதிமுக ஜெயிக்குமா, இல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு டிவிகே ஜெயிக்குமா, இல்ல நாம் தமிழ் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கும், 8% கூட வருமா, இல்ல 8% கம்மியாகுமான்னு சொல்லிதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்படி நான் மேக் பண்றேன் பாத்தீங்கன்னா, நிறைய கருத்து கணிப்புகள் விட்டுருப்பாங்க தெரியுமா, வெளிநாடுகள்ல விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உள்நாடுகள், சாணக்கியா போன்ற பல ஊடகங்கள்ல இருந்து எடுத்து ஒரு கருத்து கணிப்பு என்ன நம்ம ஓவராலா தெரியும் தெரியுமா, மொத்தமா எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இவங்க இவ்வளவுதான் வாங்குவாங்க அப்படின்னு தெரியும் பாத்தீங்களா. அந்த கருத்து கணிப்போட வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவது கட்சி எந்த கட்சியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி, இவர் தான் சிஎம் ஆவார் நினைச்சிட்டு இருக்காங்க. டிவிகே விஜய் அவர்கள் கட்சியில விஜய் தனித்து நின்றால் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார்னு பாத்தீங்க போனா, கிட்டத்தட்ட ஒரு 15%-இருந்து 20% ஓட்டுகள் தான் வாங்குவேன்னு சொல்லி மக்கள் கருத்து கணிப்புல சொல்றாங்க. கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சேரல அப்படின்னா இவர் கண்டிப்பா மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாரு. ஏன்னா விஜய் நிக்கிற தொகுதியில விஜய் ஜெயிப்பாரே தவிர எல்லா தொகுதியிலும் விஜய் நிக்க முடியாது. அதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் விஜய்க்கு ஓட்டர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இப்ப நான் எடுத்துக்காட்டு விஜய் ஒரு ரோட்ல நின்னா விஜய் ஒரு பாப்புலாரிட்டிக்கு விஜய் வின் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் 234 தொகுதியிலையும் தனித்து நின்றாரு. அதாவது அவருடைய தொண்டர்களை தனிச்சு நிக்க விட்டார் அப்படின்னா விஜய்க்கு விழுற ஓட்டு அவங்களுக்கு விழுமான்னு கேட்டா இது ஒரு கேள்விக்குறிதான். கண்டிப்பா விழாது. எல்லாருக்குமே கொஞ்சம் யோசனை இருக்கும். அப்ப விஜய் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் கூட்டணி சேரணும். கூட்டணி எப்படி சேரணும் பாத்தீங்கன்னா, யாரோட கூட்டணி சேரலாம் அப்படின்னா, அவர் கண்டிப்பா திமுகவோட கூட்டணி சேர மாட்டாரு. ஏன்னா இப்ப கரூர் சம்பவம்லாம் பாத்தீங்கன்னா, இவர் பண்ண தப்ப திமுக தான் பண்ணிச்சு, நான் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திமுகக்கும் டிவிகேக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா 100% அவர் திமுகவோட சேர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, திமுகக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, மத்த எந்த கட்சிகளுக்கும் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி அடிக்கடி விஜய் ஒரு பதிவு பண்ணிட்டே வருவாரு. சரி, ஓகே. அப்ப விஜய் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இவர் கூட்டணி சேரணும். ஒரு நல்ல ஒரு கட்சி கிட்டத்தட்ட 35%-இருந்து 40% ஓட்டு வங்கிகள் வச்சிருக்க ஒரு கட்சியை பின்பற்றானா கண்டிப்பா விஜய் அவர்கள் வின் பண்ண வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த கட்சி எந்த கட்சின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபி அதிமுக இந்த கூட்டணியில போய் விஜய் இணைஞ்சார் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவர் வெற்றி பெற ஒரு 60% வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. சரிப்பா, இப்போ திமுக சரி, நீ விஜய் பத்தி சொல்லிட்ட, விஜய் கூட்டணி சேர்ந்தா மட்டும் தான் வின் பண்ணுவாரான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. தனிச்சு நின்னான்னு வந்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைவாரு. அதுக்கப்புறம் கட்சியில இருப்பாரே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடும். சரி, காங்கிரஸோட கூட்டணி சேருவாங்க அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்றாங்களே, அது நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா, 50% மக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடக்க வாய்ப்பே கிடையாது. திமுக பாத்தீங்க அப்படின்னா, அவங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸுக்கு நாடாளுமன்ற தேர்தல வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு புதுசா வந்த கட்சியை தேடி எப்படி அவங்க காங்கிரஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. திமுக அதிமுக அப்ப 2க்கு தான் போட்டின்னு கேட்டா கண்டிப்பா இவங்க 2க்கு தான் போட்டி. நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓட்டு வங்கியில பயங்கரமா அடி வாங்குவாங்க. என்ன காரணம்னா, இதற்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பயங்கரமான ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் தான், மறுக்க முடியாது. விஜய் ரசிகர்கள், விஜய் என்னுடைய தம்பி, விஜய் தான் எனக்கு என்னுடைய தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல பேசி விஜய் அவர்களோட தொண்டர்கள் ஓட்ட முழுக்க முழுக்க வாங்கினது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதிகமா வாங்கினாங்க. இந்த மக்கள் கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜயோட ஓட்டு அதிகரிக்க நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு ரொம்பவே கம்மியாகும். கிட்டத்தட்ட 8%-இருந்து ஒரு 4% வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புல தெரிவிக்கிறாங்க. அப்ப திமுக தான் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி திமுக தான் இந்த தடவை வின் பண்ணுன்னு சொல்லி 60% மக்களுக்கு மேல சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லப்படுது. கருத்து கணிப்புகளும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதிமுக பிஜேபி வின் பண்ணுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அவங்க ஆதரவாளர்கள், அவர் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஆதரவாளர்கள் ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக தோத்துரும், திமுக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வாய்ப்பே கிடையாது. இந்த தடவையும் பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் அதிக இடங்கள்ல வின் பண்ணுன்னு சொல்லி கருத்து கணிப்புல சொல்றாங்க. 60%-க்கு மேல நம்ம
இவங்களை சொல்றாங்க, திமுக சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 15%, மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சொல்றாங்க. அதிமுக வலுவான கூட்டணி அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக வீழ்த்தலாம். ஆனா அதிமுக விஜயோட சேர மாட்டாங்க, பிஜேபியோட மட்டும் தான் சேருவாங்க அப்படின்னா அதிமுக உள்ள ஒரு உள்கட்சி பிரச்சனைகள் இன்னுமே நிறைய போயிட்டு இருக்கு. அவங்க திருப்பி ஒண்ணு சேர்ந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிகள் வாங்குவாங்களே தவிர, ஆனா இவங்க வந்து அதிமுக பிஜேபி வின் பண்ண வாய்ப்பு ரொம்பவே கம்மி. திமுக தான் இந்த தடவை வின் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம நாட்கள் நெருங்க நெருங்க மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்றேன். நன்றி.